லட்சியங்கள் உங்கள் எதிர்காலத்திற்கான புக்மார்க். பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையில் தாங்கள் விரும்புவதை ஒருபோதும் அடைவதில்லை. அவர்கள் திறமையற்றவர்கள் என்பதால் அல்ல, வாய்ப்பு இல்லாததால் அல்ல. இது துரதிர்ஷ்டம் அல்லது சூழ்நிலைகளால் அல்ல. உண்மை எளிது. பெரும்பாலான மக்கள் தாங்கள் விரும்புவதை ஒருபோதும் வரையறுக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் அவர்கள் எந்த திசையும் இல்லாமல் அலைந்து திரிகிறார்கள். பின்னர் அவர்கள் ஏன் நடுவில் முடிவடைகிறார்கள் என்று யோசிக்கிறார்கள். சக்தி வாய்ந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 3% குறைவான மக்கள் இலக்குகளை நிர்ணயிக்கிறார்கள். 3% பேருக்கு மட்டுமே தெளிவான இலக்கு உள்ளது. 3% பேருக்கு மட்டுமே அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது சரியாக தெரியும். உங்களிடம் இலக்கு இல்லையென்றால் நீங்கள் உங்கள் முழு திறனையும் அடையவில்லை. உங்களிடம் இலக்குகள் இல்லையென்றால் உங்கள் கனவுகளை ஒருபோதும் அடைய முடியாது. ஏனென்றால் கனவுகள் தற்செயலாக நடப்பதில்லை. சிலர் நான் வெற்றி பெற விரும்புகிறேன் என்று கூறுகிறார்கள், அல்லது நான் பணக்காரனாக இருக்க விரும்புகிறேன். அது ஒரு குறிக்கோள் அல்ல, அது ஒரு ஆசை. மேலும் செயல்கள் இல்லாமல் ஆசைகள் நிறைவேறாது. நீங்கள் திட்டவட்டமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் சரியாக அறிந்திருக்க வேண்டும். அதை எப்படி பெறப்போகிறீர்கள் என்பதை நீங்கள் வரைபடமாக்க வேண்டும். மேலும் அது உங்களுடையதாக ஆகும் வரை நீங்கள் உழைக்க வேண்டும். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? எழுதி வையுங்கள். ஒவ்வொரு நாளும் படியுங்கள். அதை உங்கள் ஆழ் மனதில் பதிய விடுங்கள். அதை உங்கள் இலட்சியமாக்குங்கள். சொல்லுங்கள், இதுதான் நான் விரும்புகிறேன். இதுதான் நான் அதை பெறப்போகிறேன். நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். பெரும்பாலான மக்கள் தாங்கள் இருக்க விரும்பும் இடத்தை ஒருபோதும் அடைவதில்லை. ஏனென்றால் அந்த இடம் எங்கே என்பதை அவர்கள் ஒருபோதும் வரையறுக்க மாட்டார்கள். அவர்களில் ஒருவராக இருக்காதீர்கள். அரிதானவராக இருங்கள். திசை கொண்டவராக இருங்கள். ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவராக முன்னோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியிலும் உழைக்க தயாராக இருப்பவர். உங்கள் இலக்குகளை அடைவது எளிதாக இருந்தால் அவை போதுமான அளவு பெரியவை அல்ல. உங்களை உற்சாகப்படுத்தும் மற்றும் அதே நேரத்தில் உங்களை பயமுறுத்தும் இலக்குகளை அமைக்கவும். அது உங்களுக்கு முக்கியமானதாக இருந்தால் நீங்கள் அதை நிறைவேற்றுவீர்கள். அது இல்லை என்றால் நீங்கள் ஒரு சாக்கு போக்கு கூறுவீர்கள். நீங்கள் அதை எவ்வளவு மோசமாக விரும்புகிறீர்கள். உங்கள் இலக்கு மிக பெரியதாக உணர்ந்தால் அதை உடைத்து விடுங்கள். அந்த சாத்தியமற்ற கனவை சிறிய தினசரி செயல்களாக மாற்றுங்கள். வேகத்தை உருவாக்குங்கள். ஒரு படி 2 ஆகிறது, 2 10 ஆகிறது. விரைவில் உங்களால் நிறுத்த முடியாது. பெரிய இலக்குகள், பெரிய சாதனைகள், உயர்நிலைகள். மேலும் இங்கே முக்கியமானது, உங்களுக்கு ஏன் தேவை? இந்த இலக்கை நீங்கள் ஏன் அடைய வேண்டும்? விஷயங்கள் கடினமாக இருக்கும்போது உங்களை தொடர்ந்து வழிநடத்தும் ஒரு ஆழமான உணர்ச்சி பூர்வமான காரணத்தை கண்டறியவும். இலக்குகளை நிர்ணயிக்காத ஒரு வெற்றிகரமான நபரை நீங்கள் ஒருபோதும் சந்தித்ததில்லை. ஏனென்றால் இலக்கு இல்லாமல் உங்கள் கனவை அடைவதற்கான வாய்ப்புகள் பூஜ்ஜியமாகும். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் இருக்க விரும்பாத இடத்திற்கு செல்வீர்கள். வெற்றியை விரும்பினால் இலக்குகளை நிர்ணயிப்பது உங்கள் முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். உங்கள் இறுதி இலக்கை வரையறுக்கவும் அதை தெளிவாக்குங்கள். ஒரு சக்தி வாய்ந்த காரணத்துடன் அதை இணைக்கவும். பின்னர் இடைவிடாமல் செயல்படுங்கள். ஏனென்றால் நீங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் வெற்றியை விரும்பினால் உங்களுக்கு இலக்குகள் இருக்க வேண்டும். இலக்குகள் உங்கள் கனவுக்கான பாதை மட்டுமல்ல, அவை உங்கள் வாழ்க்கைக்கான எரிபொருள். அவை நீங்கள் எழுந்திருக்க ஒரு காரணத்தை தருகின்றன. அவை உங்களுக்கு அர்த்தத்தை தருகின்றன. அவை உங்களுக்கு நோக்கத்தை தருகின்றன. மேலும் நினைவில் கொள்ளுங்கள், அது உங்களை சவால் செய்யவில்லை என்றால் அது உங்களை ஒருபோதும் மாற்றாது. நீங்கள் அவற்றை அடைய முடியாத அளவுக்கு பெரிய இலக்குகளை அமைக்கவும். நீங்கள் முடியும் நபராக வளரும் வரை என்னுடன் சொல்லுங்கள், நான் என் இலக்கை அடைவேன். தேவையான ஒவ்வொரு செயலையும் நான் எடுப்பேன்.
என்னில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு உரிய வாழ்க்கையை நான் வாழ்வேன். ஜெய் ஹிந்த்.